ஓகே, இவள் விட்டு கொடுத்தாள். நான்காவதாக இவ பண்ண தப்பு. தீனாள் வார்த்தையில் மயங்கினாள். திருப்பி படிங்க 2வது வசனத்துல இருந்து. அப்புறம் தொடர்ந்துமா. ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப், அண்டர்லைன். தேங்க்யூ. அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். பெண்கள் எதுக்கு ரொம்ப ஈஸியாக விழுந்துருவாங்க? ரொம்ப அழகா இருக்க மாதிரி படி கேவலமாக இருப்பா பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு வார்த்தை நீ சூப்பராக இருக்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அன்பான தங்கச்சி, ஆண்களுடைய வார்த்தைகளுக்கு வீண் வார்த்தை வாயிலேயே வடை சுடுவானுங்க எங்கள் ஆளுங்க, நம்பிராத. நான் திரும்பவும் சொல்கிறேன், அம்புட்டு போயிலும் களவாணி போயிடுவேன். தப்பாக நினச்சிக்காதீங்க பாஸ். ஓகே, என்னையும் சேர்த்துக்கொள்கிறேன். சந்தோஷமாய்ப்பா. ஒருத்தன் கூட உருப்படி கிடையாது. வார்த்தையில் மயங்கினாள். ஏன்? நல்லா கவனிங்க. அவன் கூட்டிட்டு போயிட்டு மானபங்கப்படுத்தி இப்போ அவன் என்ன பண்ணிருக்கா? எல்லாம் தமிழ் சினிமாலாம் பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சோடனே என்ன ஆகும்? பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன சொல்கிறான்? டோன்ட் வரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நீ தான் இந்த வீட்டு குத்து விளக்கு. எதையோ ஒன்று சொல்லி இப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டா? சரி ஓகே, நம்மளுக்கு காணானிய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, ஏன்னா இன்பமாய் பேசினான் அப்படின்னு வசனம் இருக்குது. மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்கள் பேசுகிற வசனத்துக்கு மயங்கி விடாதீர்கள். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, நீ நடக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்க. இன்னைக்கு தான் அவள் குளிச்சா ரொம்ப நாளுக்கு அப்புறமா, அதனால தான் பளிச்சுன்னு இருக்க. உடனே அவ இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தானே இருக்கேன். அதுக்கப்புறம் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கே எப்படி? அங்கே எங்கே நடந்து கிடந்து எதாவது வேர்த்தா தானே, குத்துக்கல்லாட்டம் சோம்பேறி ஆட்டம் ஒரே இடத்துல இருந்தால் அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாவ. எப்பயுமே காலையிலேருந்து சாயங்காலம் நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படி. சில பேர் நெகட்டிவாக கவருவாங்க உங்களை. எப்படி தெரியுமா? நீ என்ன திட்டுறல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தானே என்ன திட்டுற நீ அப்படின்னு. நீங்கள் திட்டினீங்க, நீங்களே லூசு போடா அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சி தருமா நீ என்ன லூசுன்னு சொல்லும்போது. ஓகே, வார்த்தையில் மயங்கினாள். வேற என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறேன். உனக்கே குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை, உங்கள் அம்மா அப்பாவுக்கே நீ இன்னும் கஞ்சி ஊற்றலை, அதுக்குள்ளே இவர் போயிட்டாரு. பொண்ணை கவனித்து, பொண்ணோட அம்மா அப்பாவை கவனித்து, பொண்ணு வீட்டாரை கவனித்து எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சர்ச்சுக்கு போமா, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆண்டவரை அறியாத பசங்க உங்ககிட்ட சொல்கிற டயலாக் என்ன தெரியுமா? நீ போமா சர்ச்சுக்கு போ, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நோ ப்ராப்ளம், உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதை. 6 மாதத்துக்கு அப்புறமா தெரியும் உங்களுக்கு என்ன நடக்கும்னு. அப்புறம் சில பேர் எப்படி தெரியுமா? ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான். எப்படின்னா, இந்த சின்ன தம்பி பிரபு தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி எதுவுமே தெரியாது, சோப்பலாங்கி மாதிரி இருப்பான். ஓகே, எல்லாத்துக்கும் இவகிட்டயே போய் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்ப டவுட். உடனே இவன் வந்து பெரிய இவ மாதிரி, நான் தான் இவனை கவனிக்கணும், நான் இல்லைனா என்ன இவன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அப்படியே அனுதாபம். ஓகே, நீ அவன் மேலே படாத அனுதாபம், அப்புறம் உன் வாழ்க்கை பரிதாபம். ரொம்ப ஜாக்கிரதை. இப்படியெல்லாம் வார்த்தையில் மயங்கி விடாதீர்கள். ஆண்கள் பேசுகிற வெறும் வார்த்தைகளில் எந்த ஒரு வல்லமையும் இல்லை. ஜாக்கிரதை. ஒரு நல்ல ஒரு ஆண்,
ஓகே? ஒரு நாளும் உங்களை சப்போஸ் அவன் நேசித்தால் கூட உங்களை தொடவே மாட்டான். உங்களை ஒருத்தன் தொட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க வாலிப தங்கச்சி. ஃப்ரெண்ட்லியாக கூட இல்லைனா காதல் வயப்பட்டு உங்களை ஒரு பையன் தொட்டான்னா, தோள் மேலே கை போட்டான்னா, இல்லாட்டி நெருக்கமாக இருக்கணும்னு நினச்சான்னா உங்களை அவன் மதிக்கவில்லை என்று அர்த்தம். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து மனம் திரும்பி அதுக்கப்புறம் கூட வேணாம் என்னை தொடாதன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? இப்போ என்ன பெரிய மாதிரி பேசுகிற, அப்போல்லாம் விட்டு கொடுத்த அப்படின்றான். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கம்மா. பி கேர்ஃபுல்.